சிதம்பரம் மாவட்டம் கனகசபை நகர் பகுதியில் வசித்து வந்தவர் சம்பத். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி கிரண் ரூபினி. இவருக்கும் கன்னியாகுமரியை சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறியது. இந்த கள்ளக்காதலுக்கு கிரண் ரூபினியின் கணவர் சம்பத் இடையூறாக இருந்ததால் கிரண் ரூபினியும் அவரது கள்ளக்காதல் ராஜேஷ் என்பவரும் சேர்ந்து கார் ஓட்டுநரான அமீர் பாஷா என்பவர் உதவியுடன் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி கனகசபை நகர் பகுதியில் சம்பத்தை காரை ஏற்றி கொலை செய்து அதை விபத்தாக மாற்ற செய்தனர். முதலில் விபத்தாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு பின்னர் போலீசாரின் தீவிர விசாரணையில் கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டது. இதனை அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த வழக்கை விசாரித்த சிதம்பரம் நகர போலீசார் கிரண் ரூபினி, அவரது கள்ளக்காதலன் ராஜேஷ், கார் ஓட்டுநர் அமீர் பாஷா ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடந்தது. இவ்வழக்கில் ஒரு சில முறை மட்டுமே ஆஜரான குற்றவாளிகள் அதன் பின்னர் தலைமறைவாகி விட்டனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வந்தவர்களை பிடிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் சிதம்பரம் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் தனிப்படை அமைத்தார். இந்த தனிப்படை போலீசார் விழுப்புரம், மங்களம்பேட்டை, சென்னை, கன்னியாகுமரி, பெங்களூரு போன்ற பல்வேறு இடங்களில் கடந்த 3 மாதங்களாக விசாரித்து வந்தனர். இந்த விசாரணையில் ராஜேஷ், கிரண் ரூபினி ஆகிய இருவரும் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் கிரண் ரூபினி மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிதம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்களை சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 2013ஆம் ஆண்டு சிதம்பரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு கொலை வழக்கு ரிப்போர்ட் ஆனது. அந்த கொலை வழக்கானது முதலில் விபத்து வழக்காக சித்தரித்து, விபத்து வழக்காகவே வெளியே தெரியும்படி சித்தரித்து வைக்கப்பட்ட அந்த வழக்கானது நமது காவல்துறையினுடைய புலன் விசாரணை திறமையின் காரணமாக அது கொலை வழக்கு என்பது முக்கிய தடயங்கள் சேகரித்து அந்த கொலைக்கு அந்த நேரத்தில் அங்கு பணிபுரிந்து அந்த கொலை உண்ட சம்பத் உதவி பேராசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த இந்த சம்பத் அவருடைய மனைவி தன்னுடைய திருமணத்தை மீறிய உறவுடன் இருக்கக்கூடிய அந்த நபருடன் இணைந்து ஒரு அமீர் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு டிரைவர் உதவியுடன் ஒரு அம்பாசிடர் காரை வைத்து ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலை நடைபெற்று அந்த கொலைக்கான காரணத்தை உரிய முறையில் புலன் விசாரணை செய்து அவர்களை குற்றவாளிகளை அன்று நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு சிறை தண்டனை தரப்பட்டது. ஆனால் அத்தகைய அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கின் விசாரணையை நீதிமன்றத்திலே நடத்தவிடக்கூடாது, இதை நடத்த விடாமல் தடுத்துவிட வேண்டும், தாமதப்படுத்திவிட வேண்டும் என்கிற முனைப்பிலே தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இந்த நீதிமன்ற விசாரணையை தவிர்த்து வந்த தலைமறைவாகி இருந்த இந்த 3 பேரில் அமீர் பாஷா என்பவரை இந்த ஆண்டு முதலில் நான் அப்போது துணை காவல் கண்காணிப்பாளராக இந்த சிதம்பரம் முக்கோட்டத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த போது பதிவான இந்த வழக்கிலே 10 ஆண்டுகளாக எவ்வித முன்னேற்றம் இல்லாமல் இருந்த நிலையிலே தற்போது இந்த ஆண்டு முதலில் காவல் கண்காணிப்பாளராக பதவியேற்ற பிறகு நிலுவையில் இருந்த பல்வேறு வழக்குகளை சீராய்வு செய்து பார்த்தபோது இந்த வழக்கு தேக்க நிலையில் இருந்ததை கண்டுபிடித்து இந்த நபர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து அதை உதவி காவல் கண்காணிப்பாளர் சிதம்பரம் ரகுபதி மற்றும் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் இவர்களை கொண்ட தனிப்படையினை அமைத்து இவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி அந்த நபர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டோம். அந்த முயற்சிகளின் பலனாக ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அமீர் பாஷா என்று சொல்லக்கூடிய இதில் 3வது குற்றவாளியாக இருந்த ஒரு குற்றவாளி தலைமறைவாக இருந்தவரை விழுப்புரம் மாவட்டத்திற்கு அவரை கொண்டு பிடித்து நீதிமன்ற காவலுக்கு ஆட்படுத்தினோம். தற்போது நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த ராஜேஷ் முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராஜேஷ் மற்றும் கிரண் ரூபினி ஆகிய இருவரை இன்று காலை நீதிமன்றத்திலே அவர்களுடைய பிடியாணையை நிறைவேற்றம் செய்து அந்த பிடியாணையிலே அவர்களை நீதிமன்ற காவலுக்கு ஆட்படுத்தியிருக்கிறோம். துரிதமாக இந்த புலன் விசாரணை முடிக்க வேண்டும் என்ற நீதிபதி அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே நீண்ட காலமாக தேக்க நிலையில் இருந்த இந்த வழக்கு ஒரு குற்ற விசாரணைக்கு ஆட்படுத்தக்கூடிய விலைக்கு